தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவல், நீங்க எல்லா நியூஸ்லயுமே போய் பார்க்கலாம். இதுதான் ரொம்ப ஹைலைட்டா இருக்குது. சரியான பதிலடியை ஈரான் கொடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அமெரிக்காவுடைய ரேடார்களை தாக்குனாங்க அப்படிங்கறதை நம்ம பார்த்தோம், நிறைய வீடியோக்கள்ல பார்த்தோம். விடாம தாக்கிட்டு இருக்காங்க. ரேடார்களே இருக்கக்கூடாது. அந்த ரேடார் இருந்தா தானே நீங்க திருப்பி என்ன பண்ணுவீங்க, எங்களை தாக்குவீங்க. அப்படி இல்லாட்டினா எங்களுடைய தாக்குதலை தடுக்க முடியும். இனிமேல் ரேடார்னு ஒண்ணு இருந்தா தானேன்னு சொல்லிட்டு எல்லா மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய ரேடார்களையும் அழிச்சு வச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு நஷ்டம்னா அமெரிக்காவாலே தாங்க முடியல. அவங்களுடைய ரேடார்களவே ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்க. அந்த ரேடார் எல்லாம் பாத்தீங்கன்னா தாட் சிஸ்டமோட கனெக்ட் ஆன ரேடார்ஸ். அதாவது ஒரு பாதுகாப்பு இந்த வான் தடுப்பு சாதனம் இருக்குன்னா, அந்த வான் தடுப்பு சாதனம் எப்படி இயங்குனா, அங்கிருந்து ஒரு ஏவுகணை போய் வரக்கூடிய ஏவுகணையை தடுக்கணும்னா அங்க இருக்கிற ரேடார் தான் என்ன பண்ணும்னா, ஒரு ஏவுகணை வருது அப்படிங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்ப தாடோட கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய ரேடார்களையா பார்த்து குறி வச்சு தாக்கியிருக்காங்க. எதெல்லாம் தாடு கூட கனெக்ட் ஆயிருக்கோ, அது இல்லாம எதெல்லாம் வான் தடுப்பு சாதனங்களோடு கனெக்ட் ஆயிருக்கோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரேடார்களை குறி வச்சு பல இடத்துல தாக்கி இஸ்ரேல்லையும் பாத்தீங்கன்னா தாக்கி முடிச்சிருக்காங்க. பல இடங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு புகைப்படமா வந்திருக்கு. நான் போட்டிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இது எல்லாமே ரேடார் சிஸ்டம். மேல இருக்கிற நாளும் இப்ப இந்த நாளுமே பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு இருக்கக்கூடிய சவுதி, யுஏஇ, பஹ்ரைன், இன்னும் பாத்தீங்கன்னா குவைத் போன்ற இடத்துல இருந்து ரேடார் சிஸ்டம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ரேடார் சிஸ்டம். இதையும் பாத்தீங்கன்னா ஈரான் இன்னைக்கு தாக்கி அழிச்சிருக்காங்க. இப்ப இதெல்லாம் போயிடுச்சா, இதெல்லாம் கூட பத்தாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க அப்பாஸ் அராச்சி அவர்கள். சூப்பரான அறிவிப்பா இருக்கு. அந்த அறிவிப்பை நான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரம்ப் சொன்னதை பார்த்துட்டு பார்க்கலாம். அப்பதான் பாத்தீங்கன்னா அதனுடைய அருமை தெரியும் எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க இன்னைக்கு பேசும்போது 80% என்ன பண்ணிட்டோம்னா ஆயுதத்தை அழிச்சிட்டோம். அவங்கள்ட்ட ஆயுதமே இல்ல. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆயுதத்துடைய வீரியம் எல்லாம் இப்ப குறைஞ்சிருச்சு. ஒரு கடல் அளவுக்கு இருந்தது, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு துளி அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவங்கள்ட்ட பெருசா ஒன்னும் ஆயுதம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிக்க முடியாது. பாவம் அவங்களே அப்படிங்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, பரிதாபம் பண்ணுங்கிற அளவுக்கு ட்ரம்ப் பேசியிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாம நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், கடற்படை எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம். 44ல இருந்து 45 கப்பலை இவங்க அழிச்சிருக்காங்களாமா. இத்தனையும் சொல்லிட்டு ஆனாலும் எங்களால என்ன பண்ண முடியல, இலக்குகளை அடைய முடியல, நாங்க ஆசைப்பட்ட இலக்குகளை அடையல, அதனாலதான் நாங்க போர் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இத்தனையும் அழிச்சிட்டாங்களாமா. ஆயுதம் எல்லாமே ஒண்ணும் இல்லாம போயிடுச்சாமா. அதுக்கப்புறம் ஆயத்துல்லா கொமேனியை பார்த்தா ஜெனரல் சுலைமானி அவர்களை அழித்ததே போல நாங்க அழிச்சிட்டோம். அதாவது தலைவர்களையும் நாங்க அழிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆயுதங்களை அழிச்சிட்டோம். மூணாவது கப்பற்படை அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டாங்க. அந்த கப்பற்படையை அழிக்கும் போது ட்ரம்ப் சொன்னாராமா, ஏன் அழிச்சீங்க, அதெல்லாம் போர் கப்பலாச்சே, அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு கொண்டு வாங்க, நாம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு எங்களுடைய ராணுவ வீரர்கள் அதை அழிக்கும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு, அதனாலதான் நாங்க அழிச்சோம்னு சொன்னாங்க. சரி, அவங்க சந்தோஷத்தை நாம ஏன் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். எங்களுக்கு அது ஒரு ஜாலியான ஒரு டாஸ்கா இருந்துச்சு. அதாவது ஒரு வீடியோ கேம் விளையாடுற மாதிரி இருந்துச்சாமா அவங்களுடைய ராணுவ வீரருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு, நாங்க ஏன் இன்னும் தொடர்ந்து போர் செய்யறோம்னா நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் அடைய முடியல அப்படிங்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இவங்களுடைய நோக்கம் இன்னும் நிறைவேறலன்னு அர்த்தம். அததான் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு அதுலயும் பார்த்தா அப்பாஸ் அராச்சி அவர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரம்ப் ஒரு கேவலமான தோல்வியை தழுவி கொண்டிருக்காரு. ஆனா அதை எந்த அளவுக்கு மறைக்க முடியுமோ கௌரவமா மறைச்சு சமாதானத்தின் மூலமாக எஸ்கேப் ஆலான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக இப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாட்ட போய் கெஞ்சி இருக்காங்க, கொஞ்சம் ஈரான்ட்ட சொல்லி எங்களுக்கு என்ன பண்ணுங்க, சமாதானத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சமாதானம் அப்படிங்கிறது நாங்க ஈரானுடைய டேபிள்ல வச்சுட்டோம், நாங்களும் சமாதானம் தான் விருப்பப்படுறோம், ஆனா அது ஈரான் தான் முடிவு பண்ணும் அப்படின்ட்டாங்க. நேரடியாவோ மறைமுகமாவோ ரஷ்யாவும் சைனாவும் பாத்தீங்கன்னா நல்ல பாராட்டி தான் தள்ளுறாங்க ஈரானை. பத்தாவதுக்கு பாத்தீங்கன்னா பகிரங்கமாவே நாங்க பாத்தீங்கன்னா நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டோம், நாங்க ஈரான் பக்கம்தான், துணைக்கு நேரடியா போருக்கு தான் வரமாட்டோம்னு சொல்லிட்டு இப்ப நேத்து ரஷ்யா சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு தைரியமா சொல்றாங்க, போருக்கு தான் வரமாட்டோமோ தவிர நாங்க ஈரானுடைய ஆதரவாளர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை சைனாவும் சொல்லியிருக்காங்க, ரஷ்யாவும் சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த போர் நடக்கிறது அவசியமா இருக்குன்னு அர்த்தம். அவங்க அதை விரும்புறாங்கன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா தகவல் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, ஆயுதத்தை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, இத்தனை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட போய் ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு, போர் நிறுத்தி கொடுங்க, சமாதானத்தை கொண்டு வாங்க, நீங்க தான் கொஞ்சம் பார்த்து பெரிய மனசு பண்ணி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ட்ரம்ப் புட்டின் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, மறுத்துட்டாரு. இப்படி நடந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அப்பாஸ் அராச்சி அவர்கள்ட்ட கூப்பிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, அமெரிக்கா இட்டாலி வழியாக என்ன பண்ணாங்க, பேச்சு கமிச்சு விட்டாங்க. யூரோப் கண்ட்ரிஸ் வழியாக பேச்சு கமிச்சு விட்டாங்க. எல்லா பக்கம் பேச்சு கமிச்சு விட்டுறாங்க. அமுச்சு விட்டா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க இஸ்ரேலை நம்பி இன்னும் சமாதானத்துல உட்கார மாட்டோம், சமாதானம் பேசி 3வது ரவுண்டு சமாதானம் நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்துல இஸ்ரேல் எங்களை தாக்குச்சு, இனிமேல் நாங்க பேச்சே கிடையாது,
சமாதானம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. வேணும்னா நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கட்டும் அமெரிக்கா, நாங்க விடுறோம் இருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இத்தனை நாளா நிபந்தனையற்ற சரணடையணும். யாருன்னா ஈரான் சரணடையணும். நிபந்தனையற்ற சரண் அப்படின்னு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே நீ கேட்க கூடாது, நீ எல்லாம் வாயே தரக்கூடாது, நாங்க சொல்றதை கேட்டுருணும், நீ நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டுக்கணும். ஆயுதத்துக்கு கீழே போடுன்னு சொன்னா ஆயுதத்துக்கு கீழே போடணும், யுரேனியத்தை வந்து அழிச்சிருன்னு சொன்னா யுரேனியத்தை அழிச்சிடணும், அதுக்கப்புறம் நாட்டை விட்டு ஓடுன்னு சொன்னா நாட்டை விட்டு ஓடணும். இதுதான் வந்து நிபந்தனையற்ற சரணடைறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒரு வாரமா சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஈரான் தரப்புல இருந்து அவங்கதான் என்ன பண்ணுவோம், நிபந்தனையற்ற சரணடையணும், மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரணடையணும் அப்படிங்கிறது ஈரானுக்கு அமெரிக்கா சொன்னது. ஆனா ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க. அப்பதான் நாங்க என்ன பண்ண முடியும், யோசிக்க முடியும்னு இருக்காங்க. சமாதானம்ல இவங்களுக்கு வந்து ரெடி கிடையாது அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பாஸ் அராக்சி அவர்கள் கேட்டிருக்காங்க ட்ரம்ப பார்த்து, நீங்க சொல்றது பொய்ன்னு உங்களுக்கே தெரியாதா, நீங்க ராணுவ தளங்கள்ல அத்தனை அடி வாங்குறீங்க, உங்களுடைய ராணுவ தளங்கள் எவ்வளவு அழிஞ்சிருக்குது, இதெல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரேடார் சிஸ்டம் எல்லாம் அழிஞ்சிருக்கு, இத்தனையும் பண்ணி போட்டு உங்களுடைய ஆட்களை வேற நாங்க சிறை பிடிச்சிருக்கோம், அந்த சிறை பிடிக்கப்பட்டவங்களை இறந்தவங்கன்னு பொய் சொல்லி வேற என்ன பண்றீங்க, அடக்கம் பண்ணிடுறீங்க. அதாவது காலிடப்பா, அதுக்குள்ள ஆளே இல்ல. நம்ம நேத்தெல்லாம் பார்த்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து அந்த கடைசி ஃபனரல் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இறுதி அஞ்சலி செய்யறாங்க அந்த ராணுவத்துல இறந்தவங்களுக்குன்னு சொன்னாங்க. அது வந்து பெட்டி மூடி இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனா அந்த பெட்டிக்குள்ள ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஈரான் கிளைம் பண்றாங்க. ஏன்னா எந்த 8 பேர்த்த நீங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்றீங்களோ அந்த 8 பேர் எங்களுடைய சிறையில இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காலி பெட்டியை வந்து நீங்க ராஜ மரியாதை கொடுத்து அடக்கம் செஞ்சு, ஏதோ நாங்க சொல்லிட்டோம்னா என்ன பண்றது, அது வந்து பிணைக்கேதிகள் நாங்க சொல்லிட்டோம்னா என்ன பண்றதுங்கிற பயத்திலேயே நீங்க என்ன பண்றீங்க, அவசர அவசரமா இறந்துட்டாங்கன்னு சொல்லி அதை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க அந்த காலி பெட்டியை அமெரிக்கா. அதையும் வந்து அப்பாஸ் அராக்சி அவர்கள் சொல்றாங்க. எல்லாமே சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுவரையும் நீங்க படாத கேவலத்தை எங்களுடைய விஷயத்துல படுவீங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அதாவது கேவலமான முடிவு தான் உங்களுக்கு வரும், உங்களுக்கு கௌரவமான முடிவு இதுல வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இவருதான் எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது வந்து பாராளுமன்றத்திலிருந்து சபாநாயகர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானை பத்தி, ஈரானை யாராவது வந்து இந்த மாதிரி கெடுதல் செய்யணும்னு நினைச்சா அவங்களுடைய வாயிலே நம்ம குத்து விட்டு அனுப்பணும் அப்படின்னு இருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய வாயை உடைச்சிடணும், இனிமேல் நம்மளுடைய ஈரான் மேல வந்து இந்த மாதிரி போர் செய்ய வர்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காரு. அப்ப வந்து பார்த்தா ஈரான் எந்த அளவுக்கு வலிமையாக இருந்தா அங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வெற்றிக்கான அடையாளங்கள் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கு. ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப வந்து பார்க்கும்போது ஈரான்டி அதையவே செஞ்சு போய் என்ன பண்ணிட்டாங்க, மாட்டிட்டாங்க. அவங்க ரொம்ப வந்து எதிர்பார்த்தாங்க 2 நாள்ல போர் முடியும், 2 வாரத்துல போர் முடியும்லாம் சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. அவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, ஆயில் எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது. கடைசியா ஒரு ஆஃபர் வேற கொடுத்திருக்காங்க பாருங்க அப்பாஸ் அராக்சி அவர்கள். யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு, உங்களை நாங்க விட்டுறோம், ஆனா உங்களுக்கு ஒரு நிபந்தனை, நீங்க என்ன பண்ணணும்னா இந்த அமெரிக்காவுடைய தளங்களை எல்லாம், அதாவது அமெரிக்காவே உங்க நாட்டை விட்டு வந்து வெளியே துரத்திருங்க, தளங்களை காலி பண்ணுங்க, எம்பசியே காலி பண்ணுங்க, போதும், அதை மட்டும் நீங்க பண்ணுங்க, நாங்க வந்து என்ன பண்றோம், உங்களை விட்டுறோம்னு எப்படின்னா தாக்காம மட்டும் விட்டுறோம்னு சொல்லல, உங்க கப்பலையும் வந்து ஹார்மோஸ்ல பாதுகாப்பா அனுப்புறோம், நாங்க தாக்க மாட்டோம், உங்களுடைய பிசினஸ் நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2 ஆஃபர், தாக்கவும் மாட்டோம், கப்பலையும் பாதுகாப்பா அனுப்புறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த டாக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. வெளிப்படையாக வந்து பாத்தீங்கன்னா பேசுறது ஒண்ணு, ஆனா நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து போரை நிறுத்த முடியாம தவிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. மறுபக்கம் வந்து ஈரான் வந்து இத்தனை அடியை வாங்கினாலும் சரி, அவங்க போர்ல ஜெயிச்சுட்டு இருக்கிறதின் காரணமாக பின்வாங்கவே மாட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வந்து கொண்டேதான் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ஒரு ஹதியாவாக ஜாயின்